குட் மார்னிங்க. இன்றைக்கி புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்க, ஒரு பாப்பா. என்னன்னு தெரிலங்க. நேற்று மழை வந்ததுனால நம்ம கடையில் இந்த பக்கம் படுத்துருந்துச்சு. சரி, இதுவும் நான் போயிடும்னு பார்த்தா, நான் காலைல கடை திறந்தோடனே பாருங்களேன், அழகாக இருக்குங்க அந்த குட்டி செல்லம் பாருங்கள். ஆனால் யார்கிட்ட என்னென்னு தான் தெரியல. இது நேற்றே வந்துருச்சு, இந்த நம்ம கடை பக்கமே படுத்துருந்துச்சு. நைட்டு நான் கடை சாத்தினோன்னே போயிடுச்சு. இப்போ காலைல கடை திறந்தோடனே திருப்பி நமக்கு இங்கே வந்துட்டாங்க பாருங்கள். அது என்னன்னு தெரில, அதை விரட்டவும் மனசு வரல. என்ன பாப்பா? பாப்பு, என்னது? என்னம்மா? அம்மா விட மனசு வரல. சரி, ஏதாவது பிஸ்கெட் கொடுக்கலாங்க. அவன் சாப்பிட்டுட்டு போகுது. சாப்பிடு. சின்ன குட்டி பாப்பாவாக இருக்காளா? சரி, நம்ம வெளியில் கொண்டு போய் கொடுத்துடலாம். பாப்பா 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 இங்கே பேர். சாப்பிட்டியா? இந்த சாப்பிடு. சாப்பிடு. என்னன்னு தெரிலங்க. அது பாட்டில் புதுசாக நேற்றுலேருந்து வந்திருக்கு. அது என்ன நினைக்கிதோ தெரியல. மலைக்கு போக இடம் இல்லாமல் இருக்கோ, இந்த மாதிரி வெளியிலேருந்து வேறு வளர்த்த நாயோ இல்லை அதுவாக இங்கேயும் போட்டு நாய் வளர்ந்து வந்துடுதோ தெரியல. இது யார் கையிலையாவது நல்லபடியாக போய் இருக்கணுங்க. பெரிய நாய்ங்க பார்த்தாங்கன்னா கடிச்சிருவாங்க. பசியோடு இருந்திருக்கும் பிறகு சாப்பாடே கிடையாதுல்ல அதுக்கு. அதுவாக 2 நாளாகவே தெரிஞ்சு எல்லோரும் கல்லை விட்டு எரிஞ்சு விரட்டினாங்க. கடைசியில் பார்த்தா நேற்று நைட்லேருந்து இங்கே படுத்துருந்துச்சு. சரி, விரட்டக்கூடாதேன்ட்டு இருந்தேன். இப்போ காலையில் பார்த்தா அழகு போல் வாழாடிட்டு நிற்கிது. தங்கம், இங்கே பேர் சாப்பிட்டுட்டு சமத்தா போயிரு வெளியில். ஏண்டி பட்டு இங்கே பேர். இது போகுமா போகாதான்னு தெரியலங்க. திருப்பி வரும்போது போயிடுச்சு பாருங்கள். சாப்பிட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். சொன்னோன்னே சாப்பிட்டுட்டு போயிடுச்சுங்க. அறிவு. இந்த மலைக்காண்டி இந்த மாதிரி அட்டைப்பட்டியெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஈரம் நிறைய சதன்னு போயிடுது. அதனால் அட்டைப்பட்டிலாம் போட்டு வச்சுருக்கேங்க.